சிரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இங்க சிரிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, சிரிக்கிறதுக்கான சூழலும். ஏதோ ஒரு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம ராஜா மாதிரி ஆளுக வரும்போது பார்த்து நல்ல மனம் விட்டு சிரிக்கிறாங்க. அது பார்க்கிறேன். அவர் வந்தா நிறைய சிரிப்புகள் கேட்குறீங்க. அப்படி சிரிக்கிற தன்மை வந்து விட்டாலே மனசு இலகாகுமா. இலகாகுதுன்னா அப்படி பாரமா இருக்காதான். புண்பட்ட மனசை புகை விட்டு இல்ல, புகை விட்டுன்னா பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது அது அர்த்தம் இல்ல, மறுவிருச்சு. புண்பட்ட மனசை புகை விட்டு ஆற்றுகிறாங்க. என்ன புகை விடணும்? நண்பனுக்கு பார்த்தா என்னடா ஒரு மாதிரியா இருக்கிறேன், ஏன் கவலைப்பா, ஏன் கவலை என்னன்னு சொல்லி எதா இருந்தாலும் மனசை விட்டு சொல்லு அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிறத இன்னொரு மனசுக்கு போறது மாதிரி அதை சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் பாரம் குறையும். அவர் சொல்லுவார்ல, ரொம்ப பாரமா இருந்துச்சு, என் சும்மா வாங்கிட்டு இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு தென்படுதுப்பா, ரொம்ப கவலையா இருக்கு. அதான் புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்றுக என்று பழமொழிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. சொல்லிக் கொடுத்த விதம் பூரா தப்பா சொல்லிக் கொடுத்துருக்க. தம்பியெல்லாம் என்ன படிக்கிறீங்க நீங்கெல்லாம்? என்னடா தலையை கீழே போடுறீங்க? நாளைய தலைமுறை நீங்க தான் தலையை நிமிர்ந்து நிற்பீங்களா? தலையை கீழே போடலாமா? படிக்கிறீங்களா? படிக்கலையா? விளையாட போறீங்களா? என்ன அவன் ரொம்ப கீழே குனிறானே. இப்பதானே சொன்னேன், படிச்சா தலை நிமிர்ந்து நடக்கலாம், கற்றவருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சிறியோர் எல்லாம் சிறியோரும் இல்லை, பெரியோர் எல்லாம் பெரியோரும் இல்லை, அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல. அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாளிகளாம். எங்க ஊர்ல காரைக்குடியில ஐயா ஒரு செட்டியார் ஒரு பாட்டு பாடினாராம் பள்ளிக்கூடத்துக்கு போகையில. நெடுமால் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா, ஏடு கிழியாதா, எழுத்தாணி உடையாதா, வாத்தியார் சாவாரா, வைத்தர் செலுத்திராதான்னு பாடியிருக்காரு காசி செட்டியார். நான் இந்த கவிதையை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன். கவிதை யார் சொன்னான்னு தேடும் போது கடைசியா காசி செட்டியார் சொல்லியிருக்காரு. வாத்தியார் கேட்டாராம், ஏன்டா அப்படி படிக்கிற, நீ சொல்ற பாரு, நெடுமால் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா, ஏடு கிழியாதான்னு பாடுறிய, ஒரு ஏடு கிழிஞ்சு வச்சுன்னா இன்னொரு ஏடு வாங்கிக்கிறலாம், எழுத்தாணி உடையாதான்னு பாடுறியா, எழுத்தாணி ஒண்ணு போச்சுன்னா இன்னொரு வாங்கிடலாம், வாத்தியார் சாவாரான்னு பாடுறியாடா, நான் இல்லைன்னா எத்தனையோ வாத்தியார் இருக்காங்க நாட்டில் வந்துருவாங்க, படிப்பு நீ தானடா படிக்கணும், உனக்கு பதில் இன்னொருத்தர் படிக்க மாட்டாங்களப்பா, இப்படி பாடலாமான்னு கேட்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாத்தியாரை பத்தி நம்ம தப்பா நினைக்க கூடாது. எழுத்தறிவித்தவன் இறைவனாக தப்பா சொல்லி கொடுத்துட்டோம். நடந்து போறோம், கல்லை இடிச்சுக்கிடுவான், என்ன காலில் ரத்தம், கல்லை இடிச்சு பிடிச்சுருவோம். கல்லு சும்மா தான் கிடக்கு, நம்ம தான் இடிச்சு போட்டு கல்லை இடிச்சு பிடிச்சுன்னு கல்லு மேல குற்றத்தை வச்சிருவோம். நடந்தே போற போது முள்ளுல காலை வச்சு முள்ளு குத்தி இடிச்சுருவோம். முள்ளா குத்திச்சு நீங்க அதை விட காது கேட்காத காதுல ஒரு மிஷின் மாட்டிருப்பாங்க, கருவி, காது கேட்கும் கருவி. அது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? மிஷின் செவிடா அவன் செவிடா? காது கேட்கறதுக்கு தானே மாட்டிருக்கீங்க. அப்புறம் செவிட்டு மிஷின், அப்ப நீ செவிடு இல்லையா? எப்படி சிந்தனை நமக்கு இருக்கு பாருங்க. தப்பா சொல்லி கொடுத்து தப்பா பண்ணிக்கிட்டு, ஆனா சரின்னு நினைச்சுக்கிட்டு. எப்படி தெரியுமா? ஒரு தண்டவாளம் இருக்குன்னு வச்சுங்க, ரயில் போதா தொடர் வண்டி, தண்டவாளத்துல தினமும் வண்டி போற தண்டவாளம் ஒண்ணு, வண்டியே போகாத ஒரு தண்டவாளம் தடை செய்யப்பட்ட பகுதி. இந்த வண்டி போற பாதையில ஒரு 15 குழந்தைகள் விளையாடுது. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க 15 பேர் விளையாடுறாங்க வண்டி போற பாதையில. வண்டி போகாத பாதையில ஒரு குழந்தை விளையாடுது. இப்ப வண்டி ஒண்ணு அங்க வந்துருச்சு. வந்த வண்டி ஓட்டுநர் பாக்குறாரு, வண்டி பாதையில 15 குழந்தை விளையாடுது. உடனே நிப்பாட்ட முடியாது தொடர் வண்டிய, அது ஒரு பெரிய சிரமம். பக்கத்துல வந்த போதுதான் பாக்குறாரு. இப்ப தொடர் வண்டிக்காரரு யாரை காப்பாத்தணும்? வண்டி வர்ற பாதையில 15 குழந்தைகள், வண்டி வராத பாதையில ஒரே ஒரு குழந்தை, யாரை காப்பாத்துவோம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர். 15 பேர் தான் காப்பாத்தணும். ஒரு குழந்தையை காப்பாத்தணும், ஒருத்தர் 15 குழந்தையை காப்பாத்தணும். இவர் மட்டும்தான் ஒரு குழந்தையை காப்பாத்த சொல்றாரு, நீங்க எல்லாம் 15 குழந்தையை காப்பாத்த சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 உயிர் போயிடக்கூடாது. அது ஒரு மாண்பு, நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. 15 பிள்ளைகளுடைய உயிர் போனா போகக்கூடாது, ஒரு உயிர் போனா பரவாயில்ல, உயிரை கொடுத்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நியாயம் தான். ஆனா மனிதாபிமானப்படி பார்க்கிற போது அது நியாயம் இல்லை. என்ன காரணம்? வண்டி அடிக்கிற வர்ற பாதைன்னு தெரிஞ்சிருந்தும் 15 பிள்ளைய விளையாடுது, வண்டியே வராத பாதையில ஒரு பிள்ளை விளையாடுது. இப்ப தப்பு செஞ்சது 15 பேரு, தப்பு செய்யாத ஆளு ஒருத்தர். இப்ப 15 பேர் தப்பு செஞ்ச தப்பானவங்களுக்காக தப்பே செய்யாத ஒருத்தரை கொல்ல சொல்றீங்களே, நியாயமா? இதுதான் இந்த நாட்டுல நடக்குது. தப்பு செய்யாதவன் தண்டிக்கப்படுறேன், தப்பு செஞ்சவன் பூரா தர்மம் ரொம்ப தகுதியா நடமாடுறேன். ஒன்னும் சொல்றதுக்குள்ள நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணா கோழி முட்டை அன்னைக்கெல்லாம் உடைக்க. ஆகையினாலே நாளைய தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? நம்ம விதைக்கிற விதை சரியான விதையா இருக்குன்னு. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு, பெரிய பூசணி, தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, சாம்பார் பூசணி, தடியங்காய்னு பேரு, திருநெல்வேலி பக்கம். இப்ப அந்த பூசணிக்காயை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே மிரட்சி, என்ன இப்படி பூசணிக்காய் கிடக்க, பூசணிக்காயும் தெரியல, ஏதோ ஒரு காயை தொட்டு பாக்குறேன், உருட்டி பாக்குறேன், அது பாருங்க அது கொடியில கசந்துருக்கு.
நீ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை கேள்வியா கேட்பேன். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? பள்ளிக்கூடம் போறீங்கல்ல, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? தம்பி கோச்சுக்காம சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 217. 216. அடுத்து இன்னொரு ஆள் யார் எவ்வளவு சொல்றீங்க? தெரியல. புரியுதா? தமிழ்நாட்டுல தமிழுக்கு எவ்வளவு தகராறு இருக்குன்னு இப்பவாது உணருங்க. தம்பிகளுக்கு உயிரெழுத்து எத்தனை, மெய் எழுத்து எத்தனை, உயிர் மெய் எழுத்து எத்தனை, ஆயுத எழுத்து எத்தனை? மொத்தம் 247 எழுத்துக்கள். இதுல சுமக்கிற எழுத்து, சுமக்கிற எழுத்து, ஆமோதிக்கிற எழுத்து, சுடும் எழுத்து, பறக்கும் எழுத்து, அத்தனை எழுத்தும் அதுல இருக்கு. அதுல மெய் எழுத்து 18 தான் புள்ளி இருக்கும். அது இல்லாம உயிர் எழுத்துல புள்ளி இருக்கு. ஏன் இருக்கு? குடுக்கணும்னு சொல்லப்படுற எழுத்து. எங்க சொல்லுங்க பாப்போம். சத்தம் போட்டுட்டே இருக்கிறீங்க. ஏன் சத்தம் போட்டு? இப்படித்தான் பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களாடா? ஆசிரியரை மதிக்கிறது இல்லையா? உங்களுக்காகத்தான் நான் பேசுறேன். என் வாழ்க்கையெல்லாம் படுத்தா எந்திரிக்கமா நிச்சயம் இல்ல. நாளைய சமுதாயம் நீங்க நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில பேசுறேன். தயவு செய்து புரிஞ்சுக்க. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். தாயை போல பிள்ளை, மூளை போல சேலை. நடக்கிற நடவடிக்கையில யார் இந்த பிள்ளைன்னு கேட்கணும். யார் இந்த பையன்? இன்னார் மயமான் இருக்க, ரொம்ப அற்புதமா நடந்துக்கிறானே, அவ அப்பா அப்படி பக்குவமான ஆள் தாப்பா அப்படின்னு சொன்ன. இன்னொரு இடத்துல என்ன யார் இந்த பையன், இன்னார் மயனா தெரியுது, அது மாதிரியே தான் லட்சணம் இருக்கு சொல்லலாமா? அப்ப நம்ம தானே எல்லாத்துக்கும் காரணம். என்ன விதை போடுறோமோ அதை அறுக்கணும்ல. நல்லதை விதைச்சா நல்லதை அறுக்கலாம், அல்லதை விதைத்தால் அல்லதை அறுக்கலாம். அதனால பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதற்கு பக்குவமான நேரமும் இடமும் இன்னொரு இடம் இருக்கு. அதையெல்லாம் உணர்வோம். அதனால என்ன பண்றேன், பூசணிக்காய் பெருசா கிடந்துச்சு, அதை தொட்டு பார்க்கிறேன், அது பெருசா இருக்கவும் கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில காய்ச்சதை அவனுக்கு தாங்கல. சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காய் எப்படி பொருத்தமா இருக்கும்? பொருத்தமே இல்லை. கடவுள் தான் படைச்சானா? கடவுளுக்கு அறிவே இல்லை. கடவுள் முட்டாள் அப்படின்னு நாட்டுல கொல்ல போய் கடவுளை முட்டாளுங்கிறேன். கடவுள் கோயில் வாசல்ல எழுதி வச்சுட்டான், கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு. இதை விட என்ன வேணும் வேடிக்கை பார்த்துக்கிட்டான். அவங்களை தான் கொண்டாடுறோம், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா அவன் சொல்லிட்டு போய் ஒரு ஆலமரத்துல படுக்கிறேன். ஆலமரத்துல படுத்துட்டு மேல பாக்குறேன், ஆலம்பழம் சிறுசா இருக்கு. ஆலம்பழம் சிறுசா இருக்கு. இப்ப சொல்றேன், இவ்வளவு பெரிய மரத்தை படைச்சு ஒரு சின்ன பழத்தை வச்சிருக்கிறானே, ஒரு சின்ன கொடியில அவ்வளவு பெரிய காய படைச்சிருக்கிறான். கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாமல் கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு நினைச்சு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில தப்புன்னு விழுந்தது. தட்டன் பரிணாம வளர்ச்சியே இல்லாம இருக்கக்கூடாது. அரங்கேற்ற தனிக்கு எப்படி வந்தோமோ அப்படியே இருந்தா எப்படி? அப்ப என்ன அர்த்தம்? பழம் நழுவி நெத்தியில விழுந்தது. துடித்தா பாக்குறேன், மேல ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே நெத்தியில இந்த வலி வலிக்குதே. பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா தலை என்ன ஆகுறது? செதற தேங்காயா போயிரும்ல. அப்ப யோசிக்கிறேன், கடவுள் சரியாத்தான் படைச்சிருக்கிறான் உலகத்தை. அப்ப என்ன இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, மனுஷ பய பேராசையில் அத்தனை தலைகீழாக போச்சு என்பதை உணரும் தன்மை வந்தது. இங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. இந்த உலகம் 2 விதிக்கு கட்டுப்பட்டது. இலக்கணம் சொல்றது நமக்கு தன்வினை, பிறர் வினை. அப்படிப்பட்ட தன்வினையும் பிறர் வினையும் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும், உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. எது போல அடிச்சா வலிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். வலி என்னன்னு எங்க சொல்ல முடியுமா? உலக மொழிகளாலையும் மொழிபெயர்க்க முடியாது. அடி வாங்கி பார்த்தா தான் ஐயோ வலிக்குதும். பசின்னு என்னன்னு தெரியும். பசி என்னன்னு உணர முடியுமா? அதை உணர்ந்தவர் தான் ஐயா வள்ளலார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி என்று அணையாத பசிப்பிணியை போக்க பத்த வைத்த அடுப்பு வடலூரில் இருந்து உலகம் எல்லாம் 150 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கு. மின்சாரம் பாயும்னு உலகத்துக்கே தெரியும். எப்படி பாய்ச்சுன்னு கேட்க சொல்ல முடியுமா? கையை வச்சு பார்த்தா தெரியும் அது என்னன்னு இருக்குன்னு. தெரியுதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. அப்படிப்பட்ட உணர்வையும் நல்ல சிந்தனையும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் கட்டும் பொறுமை யாருக்கு இருக்கு? பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் என்பார்கள். கூடி குத்தாட்ட போட்டு கும்மி அடிச்சுட்டு போறதல்ல நாடகம். நாடகத்தின் வாயிலாக சுதந்திரத்தை பெற்றார்கள் முன்னோர்கள். அதுபோல இந்த நாட்டின் அவலங்களை தோலுரிக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கு இருக்கு என்பதை மறுக்காதீர்கள். இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது